கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் ஒருவரே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவரை உயர்த்த போகிறோம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரும், எங்கள் துதிகளுக்கெல்லாம் பாத்திரரும் நீர் ஒருவரே மாறாத தெய்வமாக இருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. வாசித்த இந்த வேத வசனத்திலே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா மனிதனும் நம்புகிற ஒரு நம்பிக்கை உண்டு, கடவுள் ஒருவரே என்கிற நம்பிக்கை. அநேக மனிதர்கள் கடவுள் ஒருவரே அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நின்று கொள்ளுகிறார்கள். நல்லதுதான், கடவுள் ஒருவருங்கிற நம்பிக்கை நல்ல காரியம். வேதமும் அதை தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த கடவுள் ஒருவர் என்கிறவர் யார் என்பது இன்றைக்கு பலவிதமான பிரிவினைகளும் குழப்பங்களும் உலகத்தில் காலாகாலங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ளவர்கள் மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக அந்த ஒருவரே என்று சொல்லக்கூடிய கடவுளை நம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். பல மதங்களில் அவர்களுக்கென்று சில கடவுள் இருக்கிறது, சில கடவுள்களும் இருக்கிறதாக பார்க்கிறோம். பல அவதாரங்களாக சொல்லுகிறார்கள்.
இன்னும் சில மனிதர்களுடைய மனநிலைமையில் உள்ள நம்பிக்கை எப்படி என்றால், எல்லா மதங்களிலும் இருக்கிற கடவுள் ஒருவரே என்றும் நம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் தேவன் ஒருவரே என்கிற அந்த சத்தியத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது என்னவாம் பாருங்கள், அந்த தேவன் ஒருவரே, அந்த தேவன் எப்படிப்பட்டவராம் பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகிய ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் நின்ற அந்த ஒருவர் யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தில் பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அந்த ஒருவருக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்க. மனுஷனுக்கு எல்லாரையும் மீட்பதற்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த ஒருவர் தான் கர்த்தர், அந்த ஒருவர் தான் இயேசு, அந்த ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நமக்கு நன்றாகவே வேதத்தில் படித்து பார்த்தா தெரியும், மனுஷனை கடவுளோடு இணைப்பதற்காக கடவுளே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு மனுஷனாக அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். தெய்வத்துவத்தில் அந்த 3 பரிமாணங்களையும் நம்ம பார்க்க முடியும், அல்லது 3 ஆழத்துவத்தை பார்க்க முடியும். பிதா என்றும், குமாரன் என்றும், பரிசுத்த ஆவியானவர் என்றும் அந்த 3 தன்மையுடைய ஒரே தெய்வத்தை வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஒருவர் யார் என்றால் அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அவர் பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்ததுனால தான் அவரை இந்த உலகத்தில் கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அவர் உன்னதங்களில் இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனை தேடி தன்னுடைய எல்லா தெய்வ மகிமையும் அவர் விட்டவராக நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தெய்வ கொள்கையுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார் என்பதை இந்த வேதவசனத்தின்படி அறிந்து கொண்டு இன்றைக்கு அந்த ஒரு மெய் தெய்வமாகிய இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை அவர் மீட்டு உங்களை ரட்சித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து நீங்கள் நித்திய காலமாக அந்த ஒரே தேவனோடு கூட என்றென்றைக்கு வாழும்படியான பாக்கியத்தை இன்றைக்கு பெறுவீர்கள். எனவே இன்றைக்கு அந்த இயேசுவை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன் வருவீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட மெய் தெய்வமாகிய உம்மையும் உம்முடைய நீர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வுண்டு என்று சொன்னீங்களே, அந்த மெய் தெய்வமாகிய உம்மை விசுவாசிக்கிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.